ஜனனியக்கான்னு சொல்லி யாரும் இருக்கிறாங்களா? எஸ், எங்க இருக்கிறாங்க? அந்த வீட்டு இருக்கிறாங்க. ஜனனியக்காவோட கூப்பிட மாட்டீங்களா? சரி மிக்கி மாமா, நம்ம தேடி வந்த ஆள் வந்து அவ தான். நம்ம தேடி வந்து பர்த்டேக்கு. சரி ஓகே, நமக்கு பக்கத்தில் போவோமாண்ணே? ஓகே பாபா குட்டி, என்ன பயமா மிக்கி மாமா பார்த்தா? ஹலோ, இப்போ பாருங்க மிக்கி மாமா பாபாவுக்கு டான்ஸ் ஒன்று தருவார் பாருங்களா. ஜனனிக்கா மிக்கி மாமா டான்ஸ் ஆடுவோமா? ஓகே, அவ மிக்கி மாமா உங்களுக்காக எங்கள் பர்த்டேகளுக்காக வந்து ஒரு டான்ஸ் எடுத்து. ஓகே ரெடி? ரைட், ஜனனியக்கா வணக்கம். வணக்கம் மிக்கி மாமா. ஜனனியக்கா அப்படின்னு கோவமா உங்களுக்கு இல்லையே? அப்போ பக்கத்தில் போங்க மிக்கி மாமா. சரி ஓகேக்கா வணக்கம். நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் வந்திருக்கோம். எங்களை எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? என்னையா கேள்வின்னு. சரி ஓகே, இன்னைக்கு ஜனனியக்காவுக்கு வந்து எத்தனை வயசு பிறந்தநாள் இன்னைக்கு? 29 வயசு. ஓகேக்கா, நாங்கள் விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அக்காவுக்கு இனி இதயம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்கி மாமா விஷ் பண்ணிட்டீங்களா? விஷ் பண்ணிடலையா? ஓகே, விஷ் பண்ணுவோம். ஓகே மிக்கி மாமா வந்து கை தந்தவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் தரப்படாரு உங்களுக்கு. அக்காடு 29 வயசு எனக்கா? ஓகே, அப்போ ஜனனி அக்காடு 29 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி எங்களோட விகே சர்ப்ரைஸ் டெலிவரி மிக்கி மாமாவெல்லாம் கொண்டு போயிட்டு வேறு லெவல் சர்ப்ரைஸ் ஒன்று செய்யட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் ஒன்று தந்திருக்கிறாங்க. யாராயிருக்கும்? யாரையும் கெஸ் பண்ணுறீங்களா? தெரியல. சரி ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தர கிஃப்ட்டுகளை பார்த்தோட நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த யார் இந்த சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி மிக்கி மாமா அழகான கேக் ஒன்று கொடுப்பேன் அவனே. ஓகே பாபா, ஏமா அழுறீங்க? மிக்கி மாமா பார்த்து பயமா இருக்கா தங்கத்துக்கு? ஐயோ சரி, மிக்கி மாமா ஒளிஞ்சிருங்க. மிக்கி மாமா ஒளிஞ்சிடா. மிக்கி மாமா காணல பாருங்க. ஓ ஐயோ. ஓகே ரைட், அப்போ ஜனனியக்காடு 29 வயசு பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் ஜனனியக்காவுக்கு இந்த கிஃப்ட்லாம் அனுப்புறேன்னு சொன்னால் யாராக இருக்கும்? அதாவது கெஸ் பண்ணுறீங்களா யாராச்சும்? இப்போ நிறைய ரிலேஷன் இருப்பாங்க, நிறைய உறவுகள் இருப்பாங்க, அக்காவில் பாசம் வச்சவங்க இருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது யாராக இருக்கும்? தெரியலையே. ஓகே, அப்படி சொன்னால் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது போல என்ன மாமா? ஓகே, அதே போல் எங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்ய சொன்னவங்க சொல்லியிருக்காங்க ஜனனியக்கா, நீங்கள் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களாம்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஆனால் உண்மையாக பொய்யானது எங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு வைக்க மாமா. ஒரு டான்ஸ் ஒன்று எங்களுக்காக தர மாட்டீங்க? ஸோ எங்களுக்காக இல்லைக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்ச ஒரு உறவுக்காக ஒரு டான்ஸ் உண்டு இல்லை? ஓகே, அழகாக பாட்டு படிப்பா உண்டு சொன்ன மாதிரி தெரியுதா மிக்கி மாமா உங்களுக்கு? ஓகே, டான்ஸ் வேணாம் மிக்கி மாமா, இப்படி ரிஜெக்டட் வந்து நாம ஒரு அழகான பாட்டு ஒன்று தாரீங்களா எங்களுக்கு? சீச்சி ஆளை மட்டும் விடுங்க ஐயா. ஓகேக்கா, இப்போ அக்காவில் பாசம் வச்சவங்க இருப்பாங்க தானே, அப்படின்னு சொன்னால் வேறு யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அண்ணாவா இருக்குமா? ஓகே, அண்ணா எங்கே இருக்கிறார்? குவைத்தில் இருக்கிறார். அண்ணாட பேர் லக்ஷண்ணா. லக்ஷண்ணா செஞ்சிருக்கிறத வாய்ப்பு இருக்கா மிக்கி மாமா? இல்லைண்ணே. ஓகே, ஒரு போய் ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சிருப்பாருன்னு சொல்லி நாம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருந்தேக்கா. சரி, அதோட உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கிறாங்க உங்களுக்கு. சரி ஓகே, நாம் இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜனனியக்கா ரொம்ப பிடிச்ச கலர்னு சொன்னால் என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூ கலர் பிடிக்கும். நிற்குமா? அப்போ ஏதோ பிரச்சனையோட நடந்திருக்கு நமக்கு. எங்களுக்கு கஸ்டமர் சொல்லியிருந்தவங்க கலர் வந்து எங்களுக்கு மாற்றி சொல்லிட்டாங்களாக்கா. பிரச்சனை இல்லை, அன்பா தந்தா எல்லா கலரும் பிடிச்ச கலர் தானே. ஓகே மிக்கமா, நாம் இந்த கலரை கொடுப்போம் அக்காவுக்கு. அதுக்கான இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அக்கா. இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம் நாம. ஆனால் எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோஸ் பார்க்குறீங்களா? ஓகே, அப்படின்னு கிஃப்ட்டை வந்து பிரிக்கும்போது டான்ஸ் ஆடி தான் பிரிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதாக்கா? அவள் பார்க்குறலன்னே சொல்லியிருக்கலாம் போல தெரியுதுக்கா. சரி ஓகே ஜனனியக்கா, பிரித்து பார்ப்போம். ஓகே, அப்படி எங்களை வெளியில் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். எங்களுக்கு கண் கொஞ்சம் நைட்டில் தெரியுதில்லக்கா. பகல்லே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், இப்போ நைட் ஆகிட்டு தானே, அப்போ ஒன்றுமே தெரியுதில்ல. ஓகே, அழகான என்ன கலர் இருக்கா? மஜந்தா கலர்னு சொல்கிற அந்த கலர் தானா? ஆமாம் ரைட். ஓகே, அக்காவுக்கு அழகான மஜந்தா கலர் சாரி ஒன்று தந்துருக்காங்க. சாரி பிடிச்சிருக்குதா? எவ்வளோக்கு பிடிச்சிருக்குக்கா? கொஞ்சம் பிடிச்சிருக்கா? நிறைய பிடிச்சிருக்காக்கா? நிறைய பிடிச்சிருக்கேன்னு. சரி ஓகேக்கா, அப்போ அண்ணா தான் அக்காவுக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். அண்ணாவை தவிர்த்து அக்காவில் பாசம் வச்சுருக்கு சர்ப்ரைஸ் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் வேறு யாராக இருக்கும்? குகன் தம்பி அக்கா கூட. அடுத்த அண்ணாவா? ஹஸ்பண்ட். ரைட், மிஸ்டர் வெளிநாட்டில் இருக்கிறாரே. ஓ மிக்கி மாமா அப்படி இருக்குமா? அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி மிக்கி மாமா சொல்லிட்டாரு. சரி ஓகேக்கா, அழகான இன்னும் அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. மிக்கி மாமா இந்த கிஃப்ட்டையும் கொடுப்போம். ஓகே
அக்கா பார்த்து தரங்க குண்டுருக்குள்ள வெடிக்க போகுது. சரி ஓகே மிக்குமா பக்கத்தில் வாங்க மிக்குமா, ஏன் வெக்கப்படுறீங்க நீங்கள், நம்மளோட அக்கா தான். ஓகே அழகான வச்சு தந்துருக்கேன். என்னக்கா வச்சு அப்படியே கையில் கட்டுவோமா, கையில் கட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் நாங்கள். சரி ஓகே ஓகே. ஜனனியக்காவுக்கு வந்து அழகான வச்சு ஒன்று தந்திருக்காங்க, அழகான கேக் ஒன்று தந்திருக்கிறாங்க, அதே போல் அழகான சாரி ஒன்று தந்திருக்காங்க. அதே போல் ஜனனியக்கா ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் ஒன்று வந்து எங்களோட கையில் இருக்குது. என்ன கிஃப்ட்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் பின்பக்கம் காட்ட சொல்லுங்க என்ன கிஃப்ட்னு சொல்லி. சாக்லேட் போக்கே. சாக்லேட் மட்டும் தான் இருக்குமா? சாக்லேட்டோட வேறு ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்குமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, என்னவா இருக்கும் தெரியல. ஓகே மிக்கமாக அப்பா அக்காட்ட நாம கொடுப்போம், அப்பா அக்கா பார்க்குறோம் என்ன இருக்குன்னு சொல்லி. சரியா ஓகே சூப்பர் ரைட். அழகா அக்காவுக்கு வந்து ஹிட்க டெய்லி மில்க் வச்சு அழகான ஜிமிக்கி பொக்கையோடு வந்து அக்காவுக்கு தந்துருக்குறாங்க. எப்படி இருக்குக்கா? அப்படி எங்களுக்கு காட்டுங்க பார்ப்போம். வா சூப்பராக இருக்கலோ. ரைட் ஓகே. அப்போ அக்கா இன்றைக்கி பிறந்த நாளுக்கு வந்து இனிப்பான ஒரு நாளாக மாற்றுருமான்னு சொல்லி தான் எங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே அக்காவுடைய மிஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் ஒன்றும் செய்யலக்கா. அதே போல் அண்ணாவும் செய்யலைன்னு சொன்ன வேறு யாராக இருக்கும்? அக்கா அவங்க செஞ்சுருக்கீங்களா? ஓகே போய் இல்லை கேர்ள் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா. நாங்கள் அப்படி தான் சும்மா சும்மா குழப்புவோம். எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க தானே, எங்களுக்கு வேலையே குழப்புறதாமே இல்லைன்னா வைக்க பாவா. வேறு யாராக இருக்குமாக்கா? வேறு யார் வாய்ப்பில்லை ராஜா. கொண்டு வந்து அண்ணா செஞ்சுருக்கணும், இல்லைன்னு சொன்னால் கணவர் செஞ்சுருக்கணும் அண்ணே. சரி ஓகே. அழகான ஃப்ரேம் ஒன்று இருக்குது அக்காவுக்கு வந்து. நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ரேமை பார்த்த உடனே அக்கா கண்டுபிடிச்சிருவேன் நினைக்கிறேன். அக்காவுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து யார் இந்த கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. சரி அமைக்கும் இதை கொடுப்போம் நாம. ஓகேக்கா பிரித்து பார்ப்போம். அது பாசமாக பேக் பண்ணியிருக்கிறதாலக்கு அதை கொஞ்சம் பிரிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகே அக்கா ஃபோட்டோ ஃப்ரேம் எங்களுக்கு மாறி தந்துட்டாங்களக்கா. சொரியா யார் இருக்கிறாங்க ஃப்ரேம் இல்லை. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அக்காவுக்கு அழகான ஃப்ரேம் ஒன்று தந்துருக்குறாங்க. ஸோ இப்போ அக்கா கண்டுபிடிச்சிப்பான்னு நினைக்கிறேன். யாருக்கா? யாராக இருக்கும் யாராக இருக்கும் யாராக இருக்கும் யாராக இருக்கும் யாராக இருக்கும்? அவங்க ரெண்டு பேர் தவிர வாய்ப்பே இல்லை எனக்கா. அப்படிதானே? அப்படியா? அப்படிதான். அண்ணாவா? அண்ணா லக்ஷன் தான் சொன்னீங்களோ? ரைட் ஓகே. மிக்கமா அண்ணாவா இருக்குமா? அண்ணா வந்து வெளிநாட்டில் இருக்கிறாக்கா. அக்காவுக்கு எத்தனை அண்ணா இருக்கிறாங்க? ஒரு அண்ணா தான் இருக்குது. அண்ணா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாண்ணே. ஓகே அண்ணா தான் நாங்கள் இப்போ தான் சர்ப்ரைஸ்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அண்ணாக்கு? தேங்க்யூ சொல்லுவீங்களா? அப்போ அண்ணா செய்யலக்கா. வெறுமே தேங்க்யூக்கா பட் நாங்கள் இவ்வளோ கிஃப்டெல்லாம் கொண்டு வரல என்ன வைக்கவாமா. ஓகே நாங்கள் இன்றைக்கி வந்து பர்த்டேக்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பையில் அக்கா 29 வயசு பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அக்காவுக்கு இந்த அழகான கிஃப்டெல்லாம் செஞ்சு யாருன்னு சொன்னால் அவங்களுடைய அன்பு அண்ணா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களோட அன்பு அண்ணா தான் வந்து அக்காவுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து இந்த கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே அக்கா எதிர்பார்த்துனீங்களா இன்றைக்கி மிக்கியெல்லாம் வரும்னு சொல்லி? நாங்கள் 4 மணிக்கு வர ரெடி ஆகிட்டோம், சந்திலாம் நின்றோம். நாங்கள் நீங்கள் வந்து கிளாஸுக்கு போயிட்டீங்களாம்னு சொல்லி உளவுத்துறை தகவல் வந்துச்சா, அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரியே நைட் ஆகிட்டு. அக்கா ஹாப்பி தானே? சந்தோஷம் தானே? இந்த நாளை மறக்கலாமா? மறக்க முடியாது தானே? சரி ஓகேக்கா. அழகா அவங்களுக்கு அழகான கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க. ஸோ என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப தேங்க்யூ அண்ணா. அண்ணாக்கு தேங்க்யூ மட்டும் தானா? ஓகே தேங்க்யூ மட்டும் தானே. ஓகேக்கா நாங்கள் மீண்டும் வீக்கே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அக்காக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகே நம்ம கேக் கட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன்.